ஆர்எஸ்எஸ்க்கு வேற எவனுமே சொந்தக்காரன் கிடையாது. எல்லாருமே வெளிதான். மகாபாரதத்துல திரௌபதியை வச்சு பகடை ஆடினாங்க அதே கும்பல் இந்த இடத்துல பெண் உரிமையை வச்சு பகடை ஆடுறாங்க. எல்லா இளைஞர்களுமே டீலிமிட்டேஷன் தான் என்ன, இன்னும் அது எப்படி பாதிக்க போகுது நம்மளன்னு கத்துக்கணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் கடைசி படி. இப்ப யார் ஆன்டி நேஷனல் பிஜேபி. வணக்கம். இந்தியன் டெமோக்ரஸி, இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷனை சிதைக்கக்கூடிய முறையில் ஒரு புல்டோசர் ஆக்ஷன் நரேந்திர மோடியின் அரசாங்கம் எடுக்க போகுது. டீலிமிட்டேஷனால் தென்னிந்தியாவிற்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன? டீலிமிட்டேஷனால் எந்த விதத்தில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க போகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் ஷார்ட்கட் வழியாக கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இந்த சட்டத்தை திணிக்க போகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நாம் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர், ஆக்டிவிஸ்ட் ராதிகா கணேஷ் இணைந்திருக்கிறார். ராதிகா வணக்கம். நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தி என்னவென்றால் டீலிமிட்டேஷன். பட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு ஆபத்துக்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களை பொறுத்தவரையில் டீலிமிட்டேஷனால் தென்னிந்தியாவிற்கு எந்த விதமான ஆபத்துக்கள் வரும்? ரெண்டாவது, பெண் உரிமையை பற்றி பேசும்போது 33% உமன் ரிசர்வேஷன் பில்லையும் முன்னிறுத்தி இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதை எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன மாதிரி ஆபத்து வரும்னு கேட்குறது போது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்மளுடைய த ஃபர்ஸ்ட் திங் தட் அவங்களுக்கு உறுத்துற விஷயம் நம்ம எவ்வளோ ப்ராக்ரெசிவாக இருக்கும், எவ்வளோ ஒரு முற்போக்கான ஐடியாஸ் நம்மளுடைய சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு நேர்மறையான ஆபத்தை எடுத்துகிட்டு வரவங்க தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணி. இவங்க எப்படி ஒரு ஆணாதிக்க சிந்தனையை ஃபார்வர்ட் இவங்க பெண் உரிமை அப்படின்னு பேசுகிற ஒரு பில்லை ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா, மகாபாரதத்தில் திரௌபதியை வச்சு பகடை ஆடினாங்க அதே கும்பல் இந்த இடத்துல பெண் உரிமையை வச்சு பகடை ஆடுறாங்க. யூ ஆர் ஷூட்டிங் அட் அஸ் ஃப்ரம் ஆர் ஷோல்டர்ஸ், ரைட்? ஸோ இந்த 33% ரெசர்வேஷன் பல வருஷமாக டிமாண்ட் இருக்குது. அதை இதோட சேர்த்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாணக்கியத்தனமான ஒரு மூவ் இது. ஸோ ஐ திங்க் அதுலேயே அவங்களோட குட்டு வெளிப்பட்டுடுது, எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை ஒடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய ஈகோ ப்ரூஸ்ட் இஷ்யூவாக ஆகிப்போச்சு. இப்போது எல்லாரையும் அடக்கிடலாம், தமிழர்களை அடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறதுனால அதனால தான் பயந்துக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் செய்கிறாங்க. போலீஸ் நம்ம கையில் கிடையாது, எந்த விதமான பாதுகாப்பும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஒரு சென்ட்ரல் பாடியாக இருக்கக்கூடிய அவங்க தம்பில் இருக்கக்கூடிய ஒரு சூடோ இண்டிபெண்ட் பாடிக்கு தான் நம்ம இருக்கிறோம் இப்போது. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் தமிழர்கள் தெருவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தவறாக நினச்சிக்கிட்டு தே ஆர் டூயிங் திஸ். ஐ திங்க் இதுலேயே அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இப்போது சமீபத்தில் வெளிவரக்கூடிய டேட்டாக்களை நீங்கள் பார்த்தீர்களா? 50% பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 சீட்டுகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 சீட்டுகள், கேரளாவில் ஒரு 20 சீட்டுகள், அதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட ஒரு 120 சீட்டு உத்தரப்பிரதேசத்திற்கும், கேரளாவிற்கு ஒரு 30 சீட்டுகள், தமிழ்நாட்டுக்கு ஒரு 59 சீட்டுகள் போன்று ஒரு கணக்கு வெளியில் வந்தது. பட் இஸ் தட் வாட் ஹேப்பனிங் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. உத்தரப்பிரதேசத்திற்கு 140 சீட்டுகள், அதெல்லாம் நம்ம கணக்கு தனியாக விட்டால் கூட த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சதர்ன் இந்தியான்னு நீங்கள் பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 24.5%. இந்த புதிய கணக்குப்படி இட் வில் ரெடியூஸ் டு 20%. ஸோ த ரெப்ரசன்டேஷன் வில் கோ ஃபார் அ டாஸ். இப்போவே நீங்கள் பார்த்தீர்கள்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசன் ஒரு சில மாநிலங்களை மட்டுமே வச்சு ஒரு 200 சீட்டுகளோட அவர்கள் இருக்குது. இப்போ இந்த புதிய சட்டப்படி திஸ் வில் டச் ஆல்மோஸ்ட் 400 seats. 387 seats is what they are talking about. அப்போது வருங்காலகட்டத்தில்
எப்படி மணிப்பூரோடைய குரல் மத்திய அரசாங்கத்திற்கு என்னைக்குமே போனதில்லையோ அதே போன்ற தமிழர்களுடைய இதுதான் அவங்களுடைய தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நம்ம வந்து அவங்க செய்யணும்னு அவங்க அஜெண்டால வச்சிருக்கிற ஹேட்ஃபுல்லான திங்ஸ் எதற்குமே நம்ம ஒற்று போகலை. தமிழ்நாடு வந்து திரும்பி திரும்பி இந்தியாவுடைய டைவர்சிட்டியையும் ப்ளூரலிசமையும் பாதுகாக்கணும், நம்மளுக்காக மட்டும் பேசலை, நம்ம மொத்த இந்தியாக்காகவும் பேசக்கூடிய ஒரு முற்போர்க்கான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு சமூகம். நம்மளை ஒடுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து இப்போ they don't want us to be represented. They want us to be a token voice that they can bypass at any moment. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து எல்லா இளைஞர்களுமே டீலிமிட்டேஷன்னா என்ன, அதோடைய அது எப்படி பாதிக்க போகுது நம்மளன்னு கற்றுக்கணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் வந்து கடைசி படி. அந்த கடைசி படி எதை நோக்கி கடைசி படி? இந்தியாவுடைய சோஷியலிஸ்ட் செக்யுலர் ஃபேப்ரிக்கை மொத்தமாக மாற்றக்கூடிய ஒருத்தங்க கையில் நம்ம இந்தியாவை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறது முற்போக்குவாதம் பேசக்கூடிய சில மாநிலங்கள். அந்த மாநிலங்களை மொத்தமாக ஒடுக்கிட்டு இத்தனை வருஷமாக நம்மளை அவங்க வந்து ஆன்டி நேஷனல் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ யார் ஆன்டி நேஷனல் பிஜேபி. Because they don't want to preserve the pluralism of India. அதை மொத்தமாக குலைக்கிறதுக்கு தான் இப்போ அவங்க வச்சிருக்கிற எல்லா விதமான ஃபியூடல் பில்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுவாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரெசர்வேஷனுங்கிறத வந்து இப்போ வந்து ரீஓப்பன் பண்ணி மாநிலங்கள் இவ்வளோதான் ரெசர்வேஷன் வைக்கணுங்கிறத எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ they already know what they're doing. நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டோம் இப்போ. ரைட். இது வந்து அவங்க டிமானிட்டைசேஷன் கொண்டுட்டு வந்த மாதிரி ஒரு சட்டம் கிடையாது. இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அண்ட் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு தேவை, விச் தே நோ தே டோன்ட் ஹேவ். ஸோ இது போன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதுவும் மிடில் ஆஃப் த எலெக்ஷன் கொண்டுட்டு வர்றது 16, 17, 18ஆம் தேதி 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியில் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்காலில் 41 எம்பிக்கள் எல்லாரையுமே என்ன அவசரம். அதுதான் இந்த அவசரமே அதுக்காக தானே, நம்மளை வீக்கெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த அவசரம். Because they know they cannot bring the bill. They want to disturb the election process. கரெக்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி இதோடைய தவறான ப்ரெசிடென்ஸ் வந்து யூபிஏ காலத்திலேயே வைக்கப்பட்டுடுச்சு. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸையும் பெரிய பெரிய லாஸையும் ப்ரமல்கேட் பண்ணி ஆர்டினன்ஸ் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து we've set a bad precedence in the past. ஆனால் இதை வந்து இன்னமும் புல்டோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருது இந்த பாஜக அரசு. ஸோ இட்ஸ் நாட், ஐ திங்க் ஃபார் இந்தியா இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாப்புலர் மெமரியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கடைசி காலம். ரைட். இது மொத்தமாக மாறி நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் எங்கே வேணால் போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள். நானும் என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களும் நாங்கள் எப்போவும் ஆஸ் விமென் வென் வி ட்ராவல் நாங்கள் சொல்லுவோம், சவுத்தை க்ராஸ் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு படபடப்பு ஆரம்பிச்சிடும். ஒன்று சேஃப்டி, இன்னொன்று ஈவன் பேசிக் அம்யூனிட்டிஸ் லைக் டாய்லெட்ஸ். நல்லா 12 மணி நேரம் போகாமலாம் இருந்திருக்கிறேன். ஸோ தட் வேர்ல்ட் அண்ட் திஸ் வேர்ல்ட் ஆர் 2 செப்பரேட் யூனிவர்சஸ். இவங்களுக்கு நிஜமாவே ஃபேர்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா, அவர் ரேவந்த் ரெட்டி ரொம்ப அழகாக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஓகே நீங்கள் இப்போ வரையறையை மாற்றுறோன்னு சொல்கிறீங்களா, மாற்றலாம், பட் ஸ்டேட்ஸ் தட் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஜிடிபிஎஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. என்ன தடுக்குது உங்களை? ரைட். ஸோ த கான்செப்ட் இஸ் நாட் ஃபேர்னஸ், த கான்செப்ட் இஸ் ஹிந்துத்வ ராஜ் கிரியேட் பண்ணணும். ஹிந்து ராஜ்னா கூட நான் சொல்ல மாட்டேன், இந்துத்வ ராஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இவங்க என்னெல்லாம் புல்டோஸ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. கடந்த 12 வருடமாக ஹிந்து முஸ்லீம் என்கிற ஒரு கம்யூனல் ஆங்கிளை பிஜேபி எடுத்து வைத்தது. இப்போது நார்த் வர்சஸ் சவுத்தாக இது மாறப்போகுது. கண்டிப்பாக மாறப்போகுது. அதில் இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இவங்கனால பாதிக்கப்பட்ட நார்த் இந்தியன்ஸும் சவுத்தை பார்த்து கற்றுக்க போகிறாங்க. தே கோயிங் டு ஃபைனலி ஃபைண்ட் அ வாய்ஸ் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் போதும்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தவங்க கூட இனிமேல் என்னடா இருக்குது பயப்படுறதுக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் தேவ் ரியலி ரெட் த மொமெண்ட் வெரி ராங். தப்பான கேல்குலேஷனில் சவுத்தை சீண்டி பார்க்கலான்னு சீண்டிட்டாங்க. இப்போ படுவாங்க. In fact, yesterday I saw a video of Ravish Kumar.
we had a small phone call also on this. ஸோ அவரோட வீடியோவில் அவர் பேசிய ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, where he says, North Indian people should come out to voice for Southern India, because அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் இன்ஜினியர் ஆகிறீங்க, பட்டப்படிப்பெல்லாம் படிக்கிறீங்க, பட் வேலை எங்க? எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தென்னிந்தியாவை நோக்கி தானே போகிறீங்க. அவர்கள் தானே உங்களுக்கு அழகான நகரங்களை கொடுக்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வேலை அவர்கள் தானே பார்த்திருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கலைன்னா அப்புறம் நாளைக்கு எப்போ உங்களுக்காக கொடுக்க போகிறீர்கள்? Which was a very, thoughtful, being a North Indian, being a person who comes from Bihar, he says this. இது வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ, நாட்சி ஜெர்மனியில் இருந்த ஒரு போய்ட் வந்து ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருந்தார். They came for the communists, I didn't speak up because I was not a communist. They came for the socialist, I didn't speak up because I was not a socialist. They came for the Jews. I didn't speak up because I was not a Jew. Finally they came for me and there was no one left to speak. அந்த நிலைமைக்கு நார்த் இந்தியன்ஸ் தள்ளப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குமே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து மறுபடியுமே வந்து நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா சவுத் இந்தியா ஹேட்ஸ் நார்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, வி ஹேட் ஹிந்தி ஸ்பீக்கர். We don't. No, we don't. We are happy and welcoming of everybody here. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் நம்ம எப்போவுமே. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு, கேரளா, எல்லா இடமுமே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைம் ஸ்பேஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டாக அமையுது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட் தான் அவங்களுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹோம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை வச்சு இங்கே அவங்களால ரேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி அவங்கள வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்னு கூப்பிடக்கூடாது, கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்னு கூப்பிடணும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிக்னிட்டி ஃபார் அஸ். நம்மளுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் எல்லாருக்குமானது, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது திஸ் டிவைட் இஸ் பிளான்டட் பை தெம். ஸோ நான் வந்து நார்த்தில் இருக்கிறவங்ககிட்ட எப்போவும் சொல்கிற விஷயம், உங்களுக்கெல்லாம் அங்கே நாங்கள் ஆனரரி சிட்டிசன்ஷிப் கொடுத்து கூப்பிட்டுக்கிறோம், நீங்கள் வாங்க, நீங்கள் தமிழர்களாக மாறிடுங்க, நீங்கள் சவுத்துக்கு வாங்க. அப்படி that's being almost it is proven now. ஈஸ்ரம் போர்ட்டல் வழியாக நீங்கள் பார்த்தீர்களா 96 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு கணக்கு வருது. அண்ட் ரெஜிஸ்டர் ஆன நபர்கள், ரெஜிஸ்டர் ஆகாமல் வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எத்தனையோன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி நீங்கள் ஒரு டீ கடையை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல ஒரு விவசாய பூமி எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபார்ம் லேபரர்ஸாக இருக்கட்டும், அல்ல எனி இண்டஸ்ட்ரி, அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்க்கக்கூட முடியலை. அண்ட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் நம்ம நினச்சி பார்க்கக்கூட மாட்டோம்ல அப்படி ஒரு என்வாயர்மெண்ட். பியூட்டிஃபுல் டு see people. சில வாட்டி முகத்தை பார்த்து ஓகே இவருக்கு ஹிந்தி தெரியும், நம்ம ஹிந்தியில் பேசினா கூட அவருடைய பதில் தமிழில் தான் வரும். கரெக்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் யார்கிட்ட போய் கேட்டாலுமே அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பாசமாக அன்பாக தான் பேசுவாங்க. யாருமே வந்து எனக்கு இங்கே பயமாக இருக்குது, எனக்கு இங்கே அச்சமாக இருக்குது. ஆனால் நான் அங்கே நான் 15 வருஷம் நார்த் இந்தியாவில் லிவ் பண்ணியிருக்கேன், வாழ்ந்திருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வந்து மக்கள் கொடுத்த அன்பு ரொம்ப, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஆனால் அவங்க வாழற அந்த என்வாயர்மெண்ட்டுமே எனக்கு ரொம்ப அச்சத்தை உருவாக்கும். ரோடில் நடந்து போகிறதா இருக்கட்டும், இல்லைனா என் மனசுக்கு தோன்றியதை பேசுறதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட். நான் இந்த வருஷம் திரும்பி வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் சொன்னேன், அம்மா நான் திரும்பி நார்த்துக்கு போகிறதா இல்லைம்மா. இன்னும் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கே இருக்க போகிறேன், எங்கே செட்டில் ஆக போகிறேன். ஐ டோல்ட் ஹர் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக். ஏன்னா மற்றதெல்லாம் விட்டுடு, நான் 8 மணிக்கு மேலே வெளியே போகாமல் வீட்டை பூட்டிக்கிட்டு கூட உள்ள உட்காந்துடலாம். ஆனால் என்னுடைய சிந்தனையை எப்படி நிறுத்துது, சிந்தனையை தைரியமாக சிந்திக்கிறதுக்கு கூட அங்கே ஒரு என்வாயர்மெண்ட் இல்லைம்மா, நான் திரும்பி போக மாட்டேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய விக்ட்ரி மக்களுடைய இன்டெலெக்சுவல் லெவல்ஸை குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்கள தகர்த்துட்டா கூட அவங்க அந்த நார்த்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சரிவு, அதை வந்து இப்போ வந்து இந்த போரில் பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும், ஈரானுக்கோ காசாவையோ திரும்பி கட்டணும்னா எப்படி முடியும்? இஸ் இட் ஈவன் பாசிபிள்? அதே மாதிரி இந்தியாவில் நாலேஜ் சீட்ஸாக இருந்தது பீகார் அண்ட் யூபி. இன்னைக்கு என்ன இருக்காங்க பாக்கி? என்ன விட்டு வச்சிருக்கீங்க நீங்கள்? உங்களுடைய அரசியல் வந்தது கடந்த 12 வருஷத்தில் ரொம்ப பேசிக்கான கிரிட்டிக்கல் திங்கிங் கூட பிள்ளைங்ககிட்ட இருந்து எடுத்தாச்சு.
அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ ஸ்கூலை கட்டி என்ன பிரயோஜனம், அங்கே கொடுக்குற படிப்புடைய குவாலிட்டி நல்லா இல்லைனா, எஸ், ரைட்? கிட்டத்தட்ட 1,00,000 பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. நீ உங்களால பிள்ளைகளை ஸ்கூல் வரைக்கும் கூட கொண்டு போக முடியல. நீ என்ன எங்களுக்கு எய்ம்ஸ் ப்ராமிஸ் பண்ற? நீ என்ன எங்களுக்கு ஐஐடி ப்ராமிஸ் பண்ற? யூ ஆர் நாட் ஏபிள் டு பேர் மினிமம் ப்ரொவைட் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் டு யுவர் சில்ட்ரன். அதே மாதிரி உங்களுடைய பெண் உரிமை நீங்கள் 33% பெண்களுக்கு ஒதுக்க வேண்டிய சீட்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் நீ இன்னி வரைக்கும் யூர் ஆப்ரேட்டிங். அப்படி இருக்கும் பொழுது வாட் ரைட் டு யூ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் விமென்ஸ் ரைட்ஸ்? சமீபத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நான் பார்த்தேன். ஐ திங்க் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு மெட்ரோ ரயில் கிடைக்கும்னு சொன்னார். அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு சி வேர் தமிழ்நாடுடைய க்ரோத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth is 14.5%, where rest of India's growth is only 6.5%. தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் growth பார்த்தீர்கள்னா 11.5%. இந்தியாவுடைய எக்கனாமிக் growth it is 4.5%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் 35 லட்சத்திற்கு மேலே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் 38,000 பனிஷ்மென்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. And I was surprised, why should I bring a vote for somebody who's actually way behind me? You know, குஜராத் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மோடிஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், 90 லட்சம் பள்ளிகளை இழுத்து மூடிட்டு கோவில் கட்டுறாங்க. நான் இப்போ போயிட்டு வந்தேன். ஐ டுக் அ பஞ்ச் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டு யூபி அண்ட் ராஜஸ்தான். நான் சொல்கிறேன் பாருங்க, பாமாஷா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை தொடங்கி பிள்ளைகளுக்கு வேணுங்கிற வசதிகளை ஸ்கூலுக்குள்ளே செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் அந்த ஸ்கீமுடைய இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர் ஆகிடுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கீம் போடவே தேவையில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடியே 21 ஃப்ரீ திங்ஸ் ஃபார் சில்ட்ரன் டு மேக் தேர் லைஃப் பெட்டர் வித் இன் ஸ்கூல்ஸ் கொடுத்தவங்க நம்ம. அப்படி இருக்கும் பொழுது பெருமையாக கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே நாங்கள் கோவில் கட்டினோம், பாமாஷா பைசா வச்சு பணத்தை வச்சு 5 லட்சம் ரூபாய் போட்டு நான் ஸ்கூலுக்கு உள்ள ஒரு அந்த ஸ்கூலில் உட்கார பெஞ்ச் இல்லை, குடிக்க குடிநீர் இல்லை, போக டாய்லெட் இல்லை, ஆனால் நீ 5 லட்சம் ரூபாய் போட்டு மார்பிளில் ஒரு கோவில் கட்டியிருக்க. அதனால தான் ஃபட்னவிஸ் மாதிரி இருக்கிறவங்க இங்கே வரும்பொழுது மக்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேச முடியல. இவங்களுடைய பிக்கெஸ்ட் லாஸ் சோஃபார், இவங்க அதிமுக பிஜேபி கூட்டணி பேசும்பொழுது அந்த கொலப்படியில் உருப்படியாக இருந்த அண்ணாமலையை தூக்கி வெளியே விட்டாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அவருமே சுமாராக தான் பண்ணாரு. ஆனால் இப்போ நயினார் நாகேந்திரன் மாதிரி இருக்கிறவங்கலாம் ரப்பர் ஸ்டாம்ப். ஸோ தே டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் தே நோ தே ஹவ் லாஸ்ட் தமிழ்நாடு. அவங்களுக்கும் சரி, கூட்டணி கட்சியான அதிமுகவும் சரி, அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, ஹியர் ஐ வாண்ட் டு கம் டு a very crucial discussion with you where about SIR, you know, 96 lakh people who lost their voting right. And வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா 60 lakh ஃபர்ஸ்ட் ஒரு அங்கேயும் 91 lakhன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் it became 61 lakh. இன்னொரு பக்கம் நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று கூறி ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி 60 லட்சம் நபர்களை இன்னும் சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மாநிலத்தில் பற்றும் பார்த்தீர்கள்னா 2 கோடி மக்கள். ஸோ மிஸ்டர் கியானேஷ் குமார் அண்ட் டீம், will they allow the ruling government of both Tamil Nadu and West Bengal to come back? Or what kind of damage? I think தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் I'm not sure they've had too much damage has been caused. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் நீங்கள் எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அண்ட் மைனாரிட்டி. ஸோ எஸ்ஐஆர் முஸ்லிம், தலித், கிறிஸ்டியன் இந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் அதே மாதிரி பெண்களையும் தான் அதிகமாக பாதிக்குது. ஏன்னா அது ஸ்ட்ரக்சரலி அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்ட்ரக்சரலி இவங்க எல்லாரையும் ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம். நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முஸ்லீம் பாப்புலேஷனுக்கும் யூபி, பீகார், வெஸ்ட் பெங்காலுடைய முஸ்லீம் பாப்புலேஷனுக்கும் ஒரு கிரிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க 90% ஒர்க்கிங் கிளாஸ் முஸ்லிம்ஸ். இங்கே ஒர்க்கிங் கிளாஸ் முஸ்லிம்ஸும் கூடயே சேர்ந்து மிடில் கிளாஸ் அண்ட் வெல் ஆஃப் முஸ்லிம்ஸும் அவங்களுக்கு சரிசமமாக கிடைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ட்ரக்சரலி இன்க்ளூட் ஆயிடுறாங்க.
வீடு வாங்கியிருக்காங்க, நிலம் வாங்கியிருக்காங்க, அவங்களால ஜெனரேஷனலி இங்கே இருந்ததுக்கோன்னு ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ். சேம் வித் விமென். தமிழ்நாடு மட்டும்தான் விமெனை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரலி எக்ஸ்க்ளூட் பண்ண ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. டெனமெண்ட்ஸ், லேண்ட் ரைட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீபின்னு இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிட்டிசன்ஷிப்பே இருக்காது. பெண்களால் சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ண முடியல. திஸ் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஜெண்டர்ட் எக்ஸசைஸ். அவங்க எஸ்ஐஆர், அவங்களுக்கு சிஏஎன்ஆர்சி கூட நம்ம அப்பயே கிரிட்டிசிசம் வச்சோம். இது வந்து ஒரு ஜெண்டர்ட் எக்ஸசைஸ். நம்ம வந்து அவங்க வெறுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக முற்படுறாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அப்பர் காஸ்ட் ஹிந்து ஆர் பனியான்னு சொல்லக்கூடிய வியாபார இதில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஒரு வெல் ஆஃப் க்ரீமி லேயர், இந்த 2 பாப்புலேஷன்ஸை தவிர ஆர்எஸ்எஸ்க்கு வேற எவனுமே சொந்தக்காரன் கிடையாது. எல்லாருமே வெளிதான். அஸ் வர்சஸ் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு தான் நினைப்பான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மென்டாலிட்டியே ஒரு பிரமினிக்கல் பேட்ரியார்க்கல் மென்டாலிட்டியாக இருக்கிறதுனால தேர் அகேன்ஸ்ட் எவ்ரிபடி. அண்ட் எஸ்ஐஆரும் அப்படியே தான் அமைஞ்சுது. ஸோ தமிழ்நாட்டில் அவ்வளோவா ஒரு டேமேஜ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ரக்சரலி பெட்டர் ஆஃப். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் கண்டிப்பாக ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அது திரும்பி திரும்பி மம்தா பானர்ஜி அவர்களுடைய சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ வீல் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ரைட். மை லாஸ்ட் கொஸ்டின். பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியை சார்ந்த நபர்கள் நாட்டை உடைக்கக்கூடிய நபர்கள். எப்படி அதுக்கு ஐ திங்க் ஆர் ராஜா அவர்கள் ஆல்ரெடி பதிலடி கொடுத்துட்டாரு பார்லிமெண்ட்ல. ஸோ ஐ திங்க் தமிழ்நாட்டை நாங்கள் வந்து இந்தியாவை பிரேக் பண்ணுறோம், வி ஆர் ஆன்டி நேஷ்னல் இன் சம் வே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நான் அவங்கள பார்த்த உடனே சிரிச்சிடுவேன். ஏன்னா நீங்கள் வந்து எந்த விதமான டேட்டாவை எடுத்து பாருங்கள். Who is contributing the maximum economic benefit to India? Who has brought the maximum amount of intellectual capacity to India? நீங்கள் வெளியே போய் பெருமை பீத்திக்கிற அத்தனை பேருமே ஆல்மோஸ்ட் சவுத்லேருந்து வந்திருப்பாங்க. ஆல் யுவர் CEO ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த சவுத். அதே மாதிரி உத்தரப்பிரதேஷுக்கு கூட நம்ம கிட்டேருந்து தான் போகிற வரி பணம் செலவழிக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது என்னைக்காவது நாங்கள் யாராவது வேற யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டோம்னு மறுத்திருக்கோமா? யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் அன் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிகேரியஸ் பொசிஷன். அவர் திரு சூர்யா அவர்கள் வந்து ஷுட் ரியலி பிரிங் அ மிரர் டு ஹிம்செல்ஃப் when he speaks. பிஜேபிக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் மாதிரி ஹேட்டையும் டிவிசிவ் பாலிட்டிக்ஸையும் பரப்பக்கூடிய மென்டாலிட்டி யாருமே அவங்கள அடிச்சுக்க முடியாது. அதில் ஏபிவிபிக்குள்ள விஷத்தை இறக்கி இந்த மாதிரி இருக்கிறவங்கள உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களை பார்த்து நாங்கள் ஆன்டி நேஷனல்னு சொல்கிறதெல்லாம் நான் உன்னை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன் தம்பி. ஓகே, we have consistently contributed to the development of India. We have consistently spoken in the world stage about India and us being part of India. எங்களை ஒடுக்கிறது நீங்கள். யூ ஆர் பிஹேவிங் லைக் நியூ ஏஜ் காலனைசர்ஸ். எங்களுடைய உரிமைகளை பறிக்க ட்ரை பண்ணும்பொழுது நாங்கள் குரல் கொடுக்கறது ஆன்டி நேஷனல் கிடையாது. இட் இஸ் இன்ஃபேக்ட் த மோஸ்ட் பேட்ரியாட்டிக் திங் ஒன் கேன் டூ. இந்தியாவுடைய சோஷியலிஸ்ட் செக்யூலர் ஃபேப்ரிக்கை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்கிற தமிழனை பார்த்து நீ ஆன்டி நேஷனல்னு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. பியூட்டிஃபுல். ஒரு நல்ல கான்வர்சேஷன். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையும் நீங்கள் கேட்டீர்கள்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் நடந்த மேஜிக் கிடையாது. பல ஆண்டுகளுடைய போராட்டத்திற்கு பின்பு இந்த கல்வி அறிவாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், அனைத்துமே நாம் ஒன்றாக வளர்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வட இந்தியர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு நாம் வந்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இந்தியாவுடைய ஜிடிபியிலிருந்து 9.5% தமிழ்நாடு மட்டுமே கொடுக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் 24% கிட்டத்தட்ட தென்னிந்தியா கொடுக்கிறது. இது போன்ற அழகான மாநிலங்களை அவ்வளோ சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ராதிகா. தேங்க்யூ. நம் மண்ணை நாமே காப்போம். ஜீரோ பிஜேபி, இது மக்களுக்கு